மூன்றாவது முறையாக முயற்சி தோல்வியுற்ற போது மயில்சாமிக்கு கஷ்டமாக இருந்தது. திரும்பி விடலாமா என நினைத்த ஒவ்வொரு முறையும் அதை தடுத்து மண்டப வாசலுக்கு வயிறு மீண்டும் இழுத்து வந்து நிறுத்தியது. எல்லோரும் இவனையே கவனிப்பது போல மயில்சாமிக்கு வெட்கமாக இருந்தது. நண்பனின் மகள் திருமண வரவேற்பு. விருந்து தடபுடலாக இருந்தது. ஒரு பந்திக்கு 500 பேர் வரை உட்காரலாம். இன்னும் 3 பந்துகளுக்கான கூட்டம் மண்டபத்தில் இருந்தது. இது தவிர விருந்து சாப்பிடுபவர்களுக்கு பின்புறமாக முற்றுகையிடப்பட்டிருந்த கூட்டமும், ஹால் வாசலில் பாசறை அமைத்திருந்த கூட்டமும் தனி. இதற்கிடையே வசதியும் செல்வாக்கும் படைத்த விருந்தினர்களை நண்பன் தனியாக இடம் பிடித்து அமர வைத்துக் கொண்டிருந்தான். நண்பனின் பார்வையில் பட மயில்சாமி எடுத்த முயற்சிகள் வீணாக போயின. வெள்ளை சட்டைக்கு பதிலாக கட்டம் போட்ட கலர் சட்டை அணிந்து வந்ததற்காக வருத்தப்பட்டான். இவன் கிளம்பும் போது, ஏங்க மதியத்துக்கு கொஞ்சம் சோத்த ஆக்கி வைக்கவா என ஆதுரத்துடன் கேட்ட மனைவியாலை, எல்லாம் நான் அங்கேயே பாத்துக்கிறேன் என அலட்சியப்படுத்தியது எவ்வளவு பெரிய தவறாக போய்விட்டது. வாசல் வரை யாரையோ வழியனுப்பி வந்த நண்பன் இவனை பார்த்து விட்டான். சாப்பிட்டாச்சா என சைகையால் கேட்டவாறே இவனுடைய பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டது இவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. வீட்டில் கல்யாண வயதில் மகள் இருந்தாள். எதிர்பார்க்கும் அளவு சீர்வரிசை செய்ய முடியாத காரணத்தால் வந்த வரன்கள் தட்டிப்போய் கொண்டிருந்தன. நண்பன் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பந்திக்காகும் செலவு இருந்தால் கூட போதும். மகளின் திருமணத்தை ஜாம் ஜாம் என முடித்து விடலாம் என மயில்சாமி கணக்கு போட்டான். பிறகு நீண்ட பெருமூச்சு விட்டான். அது மனையாளுக்கு கேட்டிருக்கும் போல. அவள் கைபேசியில் சாப்பிட்டாச்சா என கேட்டாள். இவன் என்றான். அவளுக்கு புரிந்து விட்டது. எங்க தயிர் பாக்கெட் வாங்கி வைக்கவா என்றாள். இவன் எரிச்சலுடன் சாப்பிட்டாச்சுன்ற என்றவுடன் அவள் கைபேசியை அணைத்து விட்டாள். ஒரு வழியாக 5வது பந்தியில் இடம் கிடைத்து விட்டது. தலைவாழை இலையில் 6 வகை காய்கறிகளுடன் ஆவி பறக்க அன்னம் பரிமாறப்பட்டது. அடுத்தடுத்து வடை, பாயசம், அப்பளம், ஐஸ்கிரீம் என வரிசையாக வந்து கொண்டிருந்தது. இவ்வளவையும் எப்படி சாப்பிடுவது என மயில்சாமிக்கு திகைப்பாக இருந்தது. அன்னத்தில் பருப்பை போட்டு நெய் ஊற்றினார்கள். இவன் ஆவலுடன் சாப்பிட முனைந்த பொழுது அருகில் இருந்தவன் அண்ணே என அழைத்தான். அவன் அருகில் நின்றிருந்த பெண்ணை காட்டி, சம்சாரங்க அண்ண, எதிர்த்த வரிசையில ஒரு இடம் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா இவ இங்க உட்கார்ந்துக்குவாங்க அண்ண என பணிவுடன் கேட்ட பொழுது மயில்சாமிக்கு மனம் இலகி போனது. எதிர் வரிசையில் ஒரு இடம் இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டவன் பரவாயில்லை என்றவாறே அந்த இடத்தை நோக்கி வரிசையை சுற்றி கொண்டு வேகமாக போனான். இவன் போய் சேர்வதற்குள் காலியாக இருந்த இடத்தில் ஒருவன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து இருந்தான். மயில்சாமி தான் உட்கார்ந்த இடத்தை பார்த்தான். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். மயில்சாமியை அடுத்த பந்திக்கு காத்திருக்க வயிறு அனுமதிக்கவில்லை. மண்டபத்தை விட்டு வெளியேறியதும் மயில்சாமியின் மனம் அஸ்வாசப்பட்டது. கைபேசியில் மனையாளை அழைத்து, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி வை என்றவுடன் வயிறு அதை ஆமோதித்தது போல ஏறி இறங்கியது.